வெல்கம் டு ஆல். வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓன் கொரியர் ஸ்டோர், மேனேஜர் டெலிவரின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓன் கொரியர் ஸ்டோர் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் செட்டப் காஸ்ட், ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ராஃபிட் வந்து ஒவ்வொரு பார்சலுக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அது மாத்திரமில்ல அடிஷனல் இன்கம், பேக்கேஜிங் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்கு அடிஷனல் இன்கம் கிடைக்குது. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 60 to 80 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து மெயின் ரோட்டில் உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் இருக்கணும், நீங்கள் சூஸ் பண்ணுற பிளேஸு. ரெண்டாவது குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் டெலிவரி. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா செட்டப் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிஸ்னஸோட வால்யூம் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும். டெய்லியும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்கணும். டெலிவரி ஸ்டாப்பும் உங்கள் கையில் இருக்கணும். இப்போ நான் ஓன் கொரியர் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணுறேன். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. புக்கிங் கவுண்டர் இருக்குது, பார்சலை டெலிவரி பண்ணுறது மாதிரி இருக்குது. நான் ஓன் கொரியர் சூஸ் பண்ணியிருக்கிறதுனால புக்கிங் கவுண்டரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயிலை என்டர் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் எதுவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸில் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணிடுங்க. மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா மெயில் ஐடியில் தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுடைய பின்கோடு எதுவோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய சிட்டியும் உங்களுடைய ஸ்டேட்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துருங்க. ரெண்டாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்குது, ஃப்ரான்ச்சைஸு இல்லை டெலிவரி ரீதியாக வந்து உங்களுக்கு எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலாம் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஏரியாவில் ஃப்ரான்ச்சைஸ் எது கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.